ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திடீர்னு வந்து கேட்பாங்க. நம்ம என்ன கேட்பாங்கன்னா, சார் நான் எப்படியா ரிஸ்க் எடுக்கலான்னு இருக்கேன், நான் வந்து இந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஏன் கம்ஃபர்ட்டை விட்டு போகிற அப்படிம்பாங்க. சில பேர் ஏன் கம்ஃபர்ட் வந்தால் ஜெயிக்கவே முடியாது, ரிஸ்க் எடுத்தால் தான் பிரச்சனைம்பாங்க. ஸோ இப்போ இது கிளாரிட்டி இல்லை, எதை ரிஸ்க்கு, எந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கணும், எந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கக்கூடாது, எது கம்ஃபர்ட்டு. ஸோ நம்ம எல்லாம் வேலை பார்க்குறது, கஷ்டப்பட்டு நம்ம டேலண்ட்டை காட்டுறது எல்லாமே எதுக்குன்னா, ஒரு கம்ஃபர்டபுளான லிவல் லைஃப் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த வாழ்க்கையை வாழ்றது தான். எப்போ பார்த்தாலும் 365 டேஸ் வந்து நீ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு சண்டை போட்டு எடுக்கிறது வந்து வாழ்க்கை கிடையாது. அப்பா அவனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன சொன்னால், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் வந்து சன்லைட்லாம் வர மாதிரி வச்சு ஒரு செடி வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். அதே மாதிரி வெளியேயும் இடம் இருக்கும், சின்ன தோட்டம் மாதிரி இல்லையா. அப்போ நான் 2 செடி ஒரே சேம் தரம் உள்ள 2 செடியை வந்து நான் உள்ளேயும் வைக்கிறேன், வெளியேயும் வைக்கிறேன். அப்போ உள்ளே வச்சு வெளியே வைக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 டேஸ்க்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, வெளியே இந்த செடி பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு மேலே போயிடுச்சு. உள்ளே இருக்க செடி பார்த்தீங்கன்னா அது வச்ச இடத்துலேருந்து வளரவே இல்லை, அப்படியே தான் இருந்தது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு லெசன். நான் வந்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ அந்த பையன்கிட்ட நான் சொன்னேன், இபார் அந்த செடி 2மே தரம் கெட்டதான், மண் எல்லாமே வளம்லாம் கெட்டதாக இருந்தது. இருக்கிற இடம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய க்ரோத் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நம்ம டேலண்ட் வந்து நமக்கு தெரியும். பட் ஆனால் எங்கே நீ உடனே பொசிஷன் பண்ணிக்கணும், நீ அந்த பொசிஷனுங்கிறது வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறியா இல்லை வீட்டுக்கு வெளியே வச்சுக்கிறியா அப்படிங்கும்போது அவன் என்ன சொல்கிறீங்க, அதே தான். வீட்டுக்கு வெளியே வைக்கும்போது அந்த செடிக்கான தன்மைகள் ஃபுல்லாக கிடைக்குது. எப்படின்னா புயல் அடிக்கும், மழை அடிக்கும், வெயில் அடிக்கும், எல்லாமே அடிக்கும். ஆனால் எல்லாமே 365 டேஸ் அடிக்காது, எப்போயாவது அடிக்கும். அப்போ அந்த எங்கே பொசிஷன் பண்ணிக்குது வைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கான இடத்துல தான் வைக்கிறோம். அப்போ அந்த வேர் வந்து என்ன செய்யுதுன்னா டக்குன்னு தனக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு ஸ்ட்ரெங்தன் பண்ண ஆரம்பிச்சிருது. ஓகே, இங்கே புயல் ஒன்றா நம்ம இதாகிடக்கூடாது, வெயில் அடிக்கிறது இதாகக்கூடாது, மழை வருது கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கணும். அதுக்கு டக்குன்னு வந்து வேறு உள்ளே நிற்கும் போது வேகமாக மேலே வளருது. ஸோ அதை தான் சொன்னேன், நீ கம்ஃபர்ட் அப்படிங்கிறது நீ இருக்கிற இடத்த விட்டு போகணும்லாம் கிடையாது, ஒன்றை எங்கே நீ பொசிஷன் பண்ணிக்கணும். ஒரு கம்பெனியில் தொடர்ந்து நான் வந்து 10 இயர்ஸ் இருக்குது வந்துட்டு கம்ஃபர்ட் ஆகிடுச்சோ அப்படிலாம் கிடையாது. அந்த 10 இயர்ஸில் நீ என்னென்ன ரிஸ்க்லாம் எடுத்த, எங்கெல்லாம் உன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்ட, உன் க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே எதற்காக வாழ்கிறோம் அப்படின்னா, நம்ம க்ரோத்துங்கிறது பணம் சம்மந்தப்பட்டது தான். அதே தான் ஒரு செடி சொல்கிறோம்ல, அது எதுக்காகனா அது பூ பூக்கணும், காய் காய்க்கணும், பழம் பழுக்கணும், இதுதான் கரெக்டாக. அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே தான் நம்ம மனிதனுக்கும். இது என்ன சொல்லிக் கொடுக்குது, நீ எங்கேனாலும் இருந்துக்க, கம்ஃபர்ட்டாக இருக்கியா கம்ஃபர்ட்டாக இல்லையாங்கிறது எப்படின்னா உன்னை நீ எங்கே பொசிஷன் பண்ணிக்கிறது. அதுக்காக இந்த இடத்தை விட்டு அந்த இடத்துக்கு போகுது, இந்த கம்பெனி விட்டு அந்த கம்பெனிக்கு போகுது, இந்த ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்லாம் கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலையுமே எல்லா தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி எல்லா கம்பெனிலையுமே எல்லா ப்ராஜெக்ட்லையுமே உனக்கான க்ரோத் இருக்க தான் செய்யும். ஆனால் உன்னை எங்கே நீ பொசிஷன் பண்ணிக்கிற, திரும்ப திரும்ப சொல்கிறேன், எங்கே பொசிஷன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது 365 டேஸும் நம்ம வந்து அன்கம்ஃபர்டபுள் இருக்கிறது கிடையாது. ஒரு சீசன் மாதிரி தான். குவார்ட்டர்லி ஒன்ஸ் வந்து ஒரு சீசன் மாறிட்டே இருக்கு இல்லையா, அப்போ ரிஸ்க் எடுக்கிறது தான். அதே மாதிரி தான் குவார்ட்டர்லி ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும். மற்ற நாட்கள் வந்து என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். அந்த கம்ஃபர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் கம்ஃபர்ட்டோட சேர்ந்த சில பொசிஷனிங் ரிஸ்க்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களை எவாலுவேட் பண்ணி நீங்கள் வளரணும். வளரலை அப்படின்னா தென் அங்கே தான் பிரச்சனை. அது கம்ஃபர்ட்னால கிடையாது, நீங்கள் அந்த இடத்துல உங்களை பொசிஷன் பண்ணிக்கிறேன் தான் அர்த்தம். ஸோ க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ரோத் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அந்த செடி வளரலை அப்படிங்கும்போது அது வந்து சரியான இடத்துல இல்லைங்கிறது அர்த்தம். வளர்ந்துருச்சு அப்படின்னா அதுவுமே நல்ல இடம் தான். இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு செடி வைக்கிறோம், சன்லைட் வருது, மற்ற எந்த விதமான இதுவும் இல்லாங்கும் போது வளரலை. ஸோ அது வளர்ந்துருச்சுன்னா கரெக்ட், ஓகே தான், அந்த செடிக்கு எனக்கு எல்லா க்ரோத்தும் கிடச்சிச்சு. அதே மாதிரி தான் நீ எங்கே இருக்கியோ உன்னுடைய வளர்ச்சியை நீ மெஷர் பண்ணிட்டே இருக்கணும். ப்ரொமோஷனோ ஹைக்கோ போனஸோ வந்துக்கிட்டே இருக்கணும். அது வரல அப்படிங்கும்போது அந்த இடத்துல இருந்து எப்படி பொசிஷன் பண்ணிக்கலாம், கம்பெனிக்குள்ளே மாறிக்கலாம், பக்கத்து கம்பெனி போனால் போய்க்க. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே நீ க்ரோ ஆகணும், அவ்வளோதான். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுங்கிறது தப்பு கிடையாது, அங்கே க்ரோத் இருக்காங்கிறது மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ப்ளஸ் எங்கே உங்களை பொசிஷன் பண்ணிக்கிறீங்க, அந்த பொசிஷன் பண்ணிக்கிற இடத்துல ரிஸ்க் இருந்தால் தட்ஸ் ஓகே. அதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்கன்னா முக்கியமான விஷயம். அப்படி இருந்துட்டால் சக்ஸஸ் கண்ணா அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்.